ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்புறம் தமிழ் கொஷின்லேருந்து கேட்டதில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு கடைசி பார்ட். மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே நான் கவர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 50 செட் கொஷின்ஸுமே நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ ஆல்ரெடி நம்ம 6th 12th வந்து இருக்க கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் பிறமொழி சொற்கள் என்னென்னு பார்த்துட்டோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிறமொழி சொல் அற்ற தொடர்ந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். பிறமொழி இல்லாத சொல், அதாவது தமிழ் சொல் மட்டும் இருக்கிற சொல் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆதி, அகில், விசும்பு, கனல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்கள், அங்கத்தினர், கனல், சாவி, ஆதி கொடுத்துருக்காங்க. சபதம் வந்துருச்சு, வராது, சூளுரைன்னு வரணும். பாருங்கள், சாவி, அந்தம், அகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அங்கத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உறுப்பினர் அப்படின்னு வரணும். அதுவும் வராது. இங்கேயும் அங்கத்தினர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஆதி அப்படின்னா முதல் நமக்கு தெரியும். அகில் கொடுத்துருக்காங்க. விசும்பு அப்படின்னா நமக்கு சொல்லும் பொருள் பார்த்துருப்போம். கனலும் பார்த்துருப்போம். கனல் அப்படின்னு நெருப்பு சொல்லியிருப்பாங்க. விசும்பு அப்படின்னா வந்து காற்றுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இது மட்டும்தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் நமக்கு தமிழ் சொல் நிறைஞ்சு இருக்குது, வேறு எந்த மொழியும் வராமல். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் பாருங்கள். ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சட்ட ஆவணங்கள் அப்படிம்பாங்க. ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சட்ட திருத்தங்கள் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வரும். சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்ட திருத்தம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வரும். சட்டம் அப்படின்னா லா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சட்ட முறைகள் அப்படின்னா லா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் மேக்ஸிமம் வந்து சைடில் இருக்க எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் வந்து மாற்றி கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள், சட்ட திருத்தம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்னு வந்துடும். சட்டம் அப்படின்னா லா, சட்ட முறைகள் அப்படின்னு பார்த்தா லா சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பாருங்க, அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்ரோ அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், வேளாண்மைன்னு தெரியும். வந்து இங்கே வேளாண் புள்ளின்னு இருக்குது. இது வராது. வேளாண் கருவிகள். இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்குது. கருவிக்கும் அதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வந்து அந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், வேளாண் தொழில் கூடமா தொழிலா, இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழில்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நமக்கு. வேளாண்மை தொழில், இதுதான் நமக்கு கரெக்டு. அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிலீஜியன் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சமயம் அப்படின்னு வரும். சேரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈகை வரும்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை வரும். சீனியாரிட்டி அப்படின்னா வாய்மை வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதுக்கு என்ன அப்படின்னா வந்து 3, 1, 4, 2 அதான் ஆப்ஷனாக இருக்கணும். பாருங்கள், 3, 1, 4, 2. பாருங்கள், அகெயின் பார்த்துக்கோங்க. ரிலீஜியன் அப்படின்னா சமயம் வரும். சேரிட்டி அப்படின்னா ஈகை வந்துடும். சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை. சின்சியாரிட்டினா வாய்மை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போ தான் நம்ம வந்து ரைட்ஸ் பார்த்தோம். இங்கே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம்னாவே நமக்கு உச்ச நீதிமன்றம் தெரியும், பாலிட்டியில் இருக்கும். இது உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஹை கோர்ட் அப்படின்னு வரும். சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு நினைக்கிறேன் நான். உள்ளாட்சி அப்படின்னா லோக்கல் வந்துடும் நமக்கு. உள்ளாட்சி அப்படின்னாவே நமக்கு லோக்கல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்பீல் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு கோர்ட் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போ ஹைகோர்ட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் மேலே தான் போவோம், அப்பீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. மேல்முறையீடு. அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு. ஏன்னா தீர்வு அப்படின்னா சொல்யூஷன் அப்படி வந்துடும். ஆணை அப்படின்னா ஆர்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில் டைம்னு கொடுத்துருக்காங்க. பில் டைம் அப்படின்னா பாருங்கள், கால வரையுறை உண்டியல் அப்படின்றாங்க. எல்லாமே உண்டியல் தான் இருக்குது. பாருங்கள், இங்கே அட்டவணை அப்படின்னு இருக்குது. இது வராது, இல்லை டேபிள் அப்படின்ற மாதிரி வரும். பாருங்கள், புதுப்பிக்கப்பட்ட அப்படின்றது. புதுப்பிக்கப்பட்ட அப்படின்னா அதுவும் பில்லுக்கும் சம்மந்தமே இல்லை. பாருங்கள், பில் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு பில்னாவே நமக்கு காலம் தான் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம். கால வரையறை உண்டியல், இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்பு சாறு நமக்கு தெரியும். ஏன்னா பழச்சாறுனா ஃப்ரூட்ஸ் வரும். காய்கறி அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்துடும். வந்து சுகர் கேன் அப்படின்னா கரும்பு சாறு, அதுதான் நமக்கு கரெக்டு.
நெக்ஸ்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைட்லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றக்கூடிய வழிமுறைகள். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கைட்லைன்ஸ் அதே லைன்ஸ்னு வந்திருக்கு. ஸோ ஒரு லைன் இருந்துச்சு அதை நம்ம வழிமுறை தான் பண்ணணும். ஸோ பின்பற்றத்தக்க வழிமுறைகள் அப்படின்றாங்க. கைட்லைன்ஸ் அப்படின்னா ஒரு கைட்லைன் மாதிரி. ஸோ இதை பார்த்தா நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பின்பற்றத்தக்க வழிமுறைகள் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜங்கிள் அப்படின்னு நமக்கு தெரியும், காடு அப்படின்னு சொல்லிட்டு 7th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதே வந்து இனிப்பு அப்படின்னா வந்து ஸ்வீட் அப்படின்னா இனிப்பு சொல்லலாம். ஸோ நமக்கு ஜங்கிள் அப்படின்னா காடு. ஸோ டிவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பிறமொழி சொல்லிட்டு டிவி அப்படின்னா தொலைக்காட்சி நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் அப்படின்னு சொல்லுவோம். வானொலி அப்படின்னா ரேடியோ சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரைப்படம் அப்படின்னா சினிமா வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியரிங் அப்படின்னா அது விசாரணை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஹியரிங்க்கு அவங்கள கூப்பிடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ விசாரணைக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து வாதி பிரதிவாதினா சொல்லுவாங்க தெரியுமா? அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க, விசாரணைக்கு கூப்பிடுவோன்னா இந்த ஹியரிங் உங்களுக்கு டேட் என்ன, அடுத்த ஹியரிங்கை வந்து இப்போது ஒத்தி வைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் விசாரணை அப்படின்னா ஹியரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு விசாரணை அப்படின்றது. ஆவணம்னா நமக்கு தெரியும் டாக்குமெண்ட்டு. முறையீடு அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். மேல்முறைனா அப்பீல், முறையீடாக சொல்கிறது அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளியர் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியர் அப்படின்னா தெளிவான வருமானம். இன்கம்னா தெரியும் நமக்கு வருமானம்னு. கிளியர் அப்படின்னா தெளிவான அப்படின்றது. பாருங்கள், இப்போ தான் சொன்னேன் சினிமா. பாருங்கள், திரைப்படம் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தொலைக்காட்சி கேட்டுருந்தாங்க நமக்கு. அதே தான் மாற்றி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு இதில் இருக்கும்போது எல்லாருக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா அதிலே மாற்றி கேட்டுக்குவாங்க சில நேரத்தில். நெக்ஸ்ட்டு பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்ச்சுரல் அப்படின்னா பண்பாடு நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பண்பாடு, அகாடமி அப்படின்னா கழகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து பண்பாடு கழகம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா குழுமம் கண்டிப்பாக வராது. மையம்னா இன்ஸ்டியூட், சென்டர் அந்த மாதிரி வரும். ஸோ நிறுவனமாக கழகமான்றதான் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ வந்து பண்பாடு கழகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் பயணச்சீட்டு கொடுக்குறவங்க தான். ஸோ வந்து சீட்டு வராது. ஸோ பயணச்சீட்டு இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது ஆய்வராக தான் இருப்பாங்க. பயணச்சீட்டு அலுவலர் வர மாட்டாங்க, ஆய்வர். ஏன்னா வந்து டிக்கெட் எடுத்துட்டோமான்னு சொல்லி நமக்கு இன்ஸ்பெக்ஷன் தான் வரும். ஸோ அதான் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஆய்வர். இதுதான் நமக்கு கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 7th புக்கில் நமக்கு வரும். ஸோ பாருங்கள், வன பாதுகாவலர் தான் வரும். ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட்னால் நமக்கு வனம் தெரியும். கன்சர்வேட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ அதாவது பாதுகாவலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே பாருங்கள், அலுவலர் அப்படின்னா ஆஃபீஸர் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுவுமே நமக்கு புக்கில் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுலேருந்து இந்த மாற்றம் வந்துருமா தான் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் அப்படின்னா எலெக்ஷன் வந்துடும் நமக்கு. பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் நமக்கு. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி தான். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி புதுசாக. ஸோ காம்பினேஷன், ஏன்னா புணர்ச்சியும் அப்படி தான் வரும் நமக்கு. அப்புறம் மார்ஃபினியம் அப்படின்னா உருப்பயன் அப்படின்றது கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. கேவ் டெம்பிள் அப்படின்னா கற்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. குகை வரும் நமக்கு. கேவ் அப்படின்னா குகை தானே. ஸோ குகை கோவில் வந்துடும் நமக்கு. அதுதான் தப்பு. ஸோ பாருங்கள், பிறமொழி சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாயு அப்படின்னா நாவாய். பாருங்கள், நாவாயை தான் நாயுன்னு சொல்கிறாங்களாம். ஸோ நாவாய் அதுதான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல். டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெவல்யூஷன் அப்படின்னா நமக்கு புரட்சி தெரிஞ்சிடும். ஸோ புரட்சி இங்கே மட்டும்தான் இருக்குது. அது மாதிரி டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு. ஏன்னா இங்கே இருக்குது, இங்கேயும் மின்னணு இருக்குது. ஆனால் நீங்கள் புரட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷன் அந்த ஒன்று மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி அப்படின்னு சொல்கிறது. கலைச்சொற்கள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கலைச்சொற்களில் பொறுத்துக இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம 2 வீடியோஸில் பார்த்தோம். அப்போயும் நான் பொறுத்துக காமிச்சிருப்பேன். ஸோ வந்து நமக்கு டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் நமக்கு தெரியும். கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கை. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோவில் பிலீஃப் கொடுத்துருந்தாங்க. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்.
ஸோ இதுக்கான நம்பர் வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து 12 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3412. ஸோ அகைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். கான்ஃபிடென்ட்டுக்கு பிலீஃப்னு கொடுத்த நம்பிக்கைன்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். அக்ரிமெண்ட்டும் நமக்கு வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா வந்து தகவலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலாக இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஸ்பை வேலை பார்க்குறது அந்த போலீஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா செய்தி அப்படின்னா நியூஸ் வந்துடும், இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் வந்துடும். ஸோ இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெதர் அப்படின்னா பிறமொழிச்சு தான். ஸோ வெதர் அப்படின்னா வானிலை அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா வந்து வல்லசை அப்படின்னா மைக்ரேஷன் வந்துடும். தட்ப வெப்பநிலை பருவநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே தட்ப வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நல்லா சேஞ்சஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வெதர் அப்படின்னா வானிலை, தட்ப வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைமேட். ஆக்சுவலாக கிளைமேட் சேஞ்சும் வெதர் சேஞ்சும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க ரெண்டு தான் நமக்கு மேக்ஸிமம் குழப்பம் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறமொழி சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படித்தனர். சரித்திரம்ன்றது தான் நமக்கு இங்கே வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான தமிழ் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. பீனல் கோடு ஆக்சுவலாக இதுவுமே வந்து நமக்கு கோட் ரிலேட்டடாக அதான் வரும். ஏன்னா பாருங்கள் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஆக்சுவலாக பீனல் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ அதை வந்து இந்தியன் அப்படிங்கும்போதே நமக்கு வந்து பி வராது. ஸோ சிஆர்டிஐனா இந்தியா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்திய சட்ட தொகுப்புன்றதுக்கு இது பீனல் கோட் அப்படின்னு சொல்லணும். நமக்கு லானே சொல்லிடலாமே. ஸோ கொஞ்சம் யோசிச்சு ஸோ இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படின்னு நம்ம போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சமன். ஃபுல்லாக பாருங்கள் கோர்ட் ரிலேட்டடாகவே வருது நமக்கு. கோர்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக நிறைய தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தது நமக்கு அலுவல் சார்ந்து அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சமன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழைப்பாணை. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு சமன் அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள கூப்பிட்றதுக்கு. இதே விசாரணை அப்படின்னா நமக்கு ஹியரிங்னு வந்துடும் நமக்கு. பாருங்கள் சமன் அப்படின்னா அழைப்பாணை. சமன்றதை தான் நம்ம வர முடியும். ஸோ அதான் அழைப்பாணை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கிளீனர் அப்படின்னா துப்பறிவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துப்புரவாளர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு. வங்கி அப்படின்னா வந்து பேங்க்கை வந்துடும். கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர் வந்துடுவாங்க. அஞ்சல் அலுவலர் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்ட் சம்மந்தம் வந்துடுவாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பாருங்கள். தமிழ் சொல்லி அறிக இது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பேங்க் வங்கி இது கரெக்டு தான். ஏன்னா செக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்கு கடன் அட்டை தப்பு. அது கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் வரும். குறியீடு தப்பு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அப்படின்னா பாருங்கள் இங்கே ஆக்சுவலாக கரன்சி பணத்தால் வரும். டிஜிட்டல் அப்படின்னா அது வந்து இனியும் வந்துடும். இன்னொன்று அந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா முழக்கம் கொடுத்துருக்காங்க. முழக்கம்னா நமக்கு ஸ்லோகன் அப்படின்னு தெரியும். பல்லட் அப்படின்னா கதை பாடல் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு துணிவு அப்படின்னா கரேஜ் வந்துடும் நமக்கு. யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. பாருங்கள் ஆக்சுவலாக யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை இது வரும். வேறு பார்த்திக்கலாமா? ஸோ பாருங்கள் துணிவு அப்படின்னா கரேஜ் வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கிறது வந்து பேச்சு ஆற்றல். இது மட்டும் தான் கரெக்டு. நம்ம எலக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யதார்த்தம் அப்படின்னா இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயல்பாக நடக்கிறது யதார்த்தமாக அப்படி பேசுகிறீங்களப்பா. ஸோ இயல்பு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் பாருங்கள். லியூட் மியூசிக் நம்ம நேற்று தான் பார்த்தோம். யாழ் இசைன்னு வரும். ஷாம்பர் அப்படின்னா அறைன்னு வந்துடும். ரோட் அப்படின்னா வந்து மனப்பாடம் நினைக்கிறேன். இது நம்ம 12th அதில் வரும்னு நினைக்கிறேன். மனப்பாடமாக இருக்கும். ஸோ டு லுக்கப் அப்படின்றது தான் நமக்கு கரெக்டு. எட்டி பார்த்து. ஏன்னா லுக்கப் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஸோ டு லுக்கப் அப்படின்னா எட்டி பார்த்து அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்து அஃபிடாவிட் கொடுத்துருக்காங்க. இது 12th வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அஃபிடாவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் அப்படின்றது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அஃபிடாவிட் அப்படின்னா வந்து ஆணை உறுதி ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
இதே எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். பாருங்கள் என்னென்ன தப்பாக இருக்கு பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அதுக்கு செய்முறை அப்படின்னு இருக்கணும். ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு வரணும். ஆன்சர் அப்படின்னா விடை. ஸோ பாருங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வராது. ஏன்னா செயல் திட்டன்னு வந்துருச்சு, செயல்முறை ரிப்பீட்னு வந்துருச்சு. ஸோ ஏவா பியான்னு பாருங்கள். பாருங்கள் இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்து இங்கே ஆன்சர் வந்துச்சு. ஸோ இது வராது. விடையை கண்டுபிடிங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தவறான இணையை தேர்ந்தெடுங்க. ஸோ தப்பாக இருக்கிறது. ஸோ வந்து கான்சுலேட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். துணை தூதரகம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரிட்னா வனக்குழு கரெக்டு தான், வணிகக்குழு சாரி. ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் வராது, ஆவணம் வரும். ஸோ அதனால் வந்து சி தான் நமக்கு தப்பு. பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படிம்பாங்க. பாருங்கள் ஒஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. பாருங்கள் ஒன்று தான் ஒஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் அப்படின்னா வந்து பாருங்கள் லீடர் அப்படின்னாவே தலை தான் வரும். ஸோ தனித்துவம் வராது. பாருங்கள் தலைமகன் ஒருத்தவங்க அப்புறம் மகன்னு சொல்ல மாட்டாங்க. தலைமை பொறுப்பாக தலைமை பண்பான்னு பாருங்கள். ஸோ லீடர்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்பு தான் வரும். தலைமை பண்பு, தலைமை பொறுப்பு வர தலைமை பண்பு தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறமொழி சொல் தான். எரடு அப்படின்னா இரண்டு. பாருங்கள் இரண்டை தான் எரடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபேக்ஸ் அப்படின்னா வந்து தொலைவில் தான், தொலை தூரத்தில் தான் வரும். ஸோ தொலை நகல் தான். நம்ம எல்லாத்துலேயுமே தொலைநோக்கு வராது, தொலைநோக்கு வராது, தொலை நகல் தான் வரும். ஆனால் பட் ஃபேக்ஸ்னால் இயந்திரம் தான் சொல்லுவோம், நம்ம கருவின்னு சொல்ல மாட்டோம். ஸோ தொலை நகல் இயந்திரம். ஃபேக்ஸ் அப்படின்னா தொலை நகல் இயந்திரம் அப்படின்னு சொன்னால் 9th கூட இருக்கு நமக்கு இருக்குது. மாஸ்க் பாருங்கள். மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். ஏன்னா முகத்துக்கு தான் நம்ம போடுறோம். குவாரண்டைனில் கூட எல்லாமே நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஸோ கோவிட்டில். ஸோ முகக்கவசம் அப்படின்னு சொல்லி முகத்தில் தானே நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப்னா பதில். ஸோ பதிலாக. ஏன்னா ஒருத்தருக்கு பதில் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இங்கிலீஷில் போகலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக, அதாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா பாருங்கள் இமெயில்னு கொடுத்துருக்காங்க. மெயில் அப்படின்னு பார்த்தோன்னா இதழ்கள் வராது, மின் அஞ்சல் வரும். இ மேகசின்னா மின் இதழ்கள் வரும். இ லைப்ரரி அப்படின்னா வந்து மின் நூலகம் வரணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மின் நூலகம் வரும். ஸோ இ புக் மின் நூலாக தான் கரெக்டு. நான் சேஞ்சஸ் கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் வந்துடலாம். ஸோ இ மேகசின்னு பார்த்தோம் அப்படின்னா மின் இதழ்கள் வரும். இ லைப்ரரினா மின் நூலகம் வரும். ஏன்னா லைப்ரரினா நூலகம் அப்படின்றது. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ புக் மின் நூல், அதுதான் கரெக்டு. பயோடெக்னாலஜி. ஸோ இது நம்ம நேற்றே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தான் ஒரு பயோ அப்படின்னா மீநூன் அப்படின்னா நானோன்னு வந்துடும். ஸோ நமக்கு உயிரி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நற்பண்பு. நேற்றே பார்த்தோம் நம்ம கர்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படிம்பாங்க. வறுமை அப்படின்னா ப்ராவர்ட்டின்னு வந்துடும். உடற்பயிற்சி அப்படின்னா எக்ஸசைஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டெரக்கோட்டா நேற்றும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிக்கடி நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வரனால நான் எடுக்கும்போது 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் ரிப்பீட்டட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் பார்த்து தான் எடுத்தேன். ஸோ ஒரு டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரக்கோட்டான்றது பாருங்கள் பிறமொழி சொற்கள் கலவாதது. ஸோ கரெக்டாக தமிழ் லைன் தான் எடுக்கணும். பாருங்கள் சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம். லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மின்னு வந்துச்சு. ஸோ வரவே வராது. மன்னிக்கும் மனம் உள்ளவரை மனிதன். ஆக்சுவலாக மன்னிப்பு அப்படின்றது நமக்கு தமிழ் சொல் கிடையாது, அது அரபு சொல். ஸோ போயிடுச்சு. ஏல வந்து என்ன தப்பு அப்படின்னா சென்னையில் இவ்வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வருடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க காற்றின் உதவியால் செலுத்தப்படுவதை பாய்மர கப்பல்கள். ஸோ பாருங்கள் இது வந்து அப்படியே 7th இருக்கும் நமக்கு. ஸோ இது அப்படியே கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம புக்கு ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது புக்கில் இருக்க லைன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிறமொழி சொற்கள் கலராத தொடர் பார்க்கலாம். என் நண்பன் எக்ஸ்பிளனேஷனில் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பன் ஏரோப்ளைன். ஸோ ஏரோப்ளைன் வந்துருச்சு தப்பு. என் நண்பன் ரயில், அதுவும் வந்துருச்சு தப்பு. பாருங்கள் முக்கியஸ்தர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ பாருங்கள் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். வானூர்தி
கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறமொழி சொற்கள் கலராத தொடர் பாருங்கள். ராமநாதபுரம் சமஸ்தானம் சமஸ்தானம்னு வந்துருச்சு. ஸோ தப்பு. பாருங்கள் வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் கரெக்டு தான். பாருங்கள் விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அதுவும் தப்பு. முக்கியஸ்தர் வந்துருச்சு. ஷாப்பிங் மால் பார்த்தீங்களா? ஸோ வந்து பி தான் கரெக்டு. பாருங்கள் காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. ஏன்னா அழைக்கிறது மணின்றோம் அழைப்பு மணி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேடி அப்படின்னா நெற்பயிர் அப்படிம்பாங்க. ஸோ பேடி அப்படின்னா நெற்பயிர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் போயட் அப்படின்னா கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. போயட் அப்படின்னா கவிஞர். ஆக்சுவலாக இது வந்து 12th இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 12th அட்வான்ஸ் தமிழ்லையும் தெரியல. ஆனால் இருக்குது நமக்கு இந்த போயட் அப்படின்றது டேரெக்டாகவே இருக்குது நமக்கு கவிஞர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் அதே கொஷின் இருக்குது சாரி. பாருங்கள் தவறானது கேட்டிருக்காங்க. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. இப்போ தான் பார்த்தோம் நம்ம. பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா சாரி எப்படி போட்டேன்னா சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தெரியும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிம்பாங்க. ஸோ ஈக்குவல் குதிரை ஏற்றம் கரெக்டு தான். பஞ்சுவேஷன் அப்படின்னா விழிப்புணர்வு தப்பு. ஏன் அப்படின்னா விழிப்புணர்வு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அவேர்னஸ் வரும். இங்கே பஞ்சுவேஷன் அப்படின்னா குறியீடு, நிறுத்தற் குறியீடு. ஸோ இந்த மாதிரி நிறுத்தற் குறியீடு பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற் குறியீடு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறுத்தற் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கலைச்சொற்கள் 6th to 12th அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழும் போட்டாச்சு. பிறமொழி சொற்களும் நம்ம போட்டுட்டோம். அண்ட் தென் இப்போ நம்ம 3 பார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்டோம். ஆக்சுவலாக இதில் மேக்ஸிமம் நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 15க்கு 15 வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நல்லா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.